வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ்க்கும் வேலுமணிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லி ஒரு டாஸ்கே கொடுத்துட்டாங்கன்னா வேலுமணி ஒரு அதிருப்தியில் இருக்கார் ஏற்கனவே. ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்து முடிவு எடுத்துகிட்டு இருக்காருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லா சீனியர்களும் டம்மேக்கி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியேற்றுறது. இப்போ ஓபிஎஸ்சி வெளியேற்றினார். அவர் பார்த்திங்கன்னா போராடினார், வழக்கெல்லாம் சந்தித்தார். அவரால் டக்குன்னு ஜெயிக்க முடியல. சசிகலாவுக்கும் அதே தான். டிடி தினகரன் அவரே ஒதுங்கிட்டார். ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை படிப்படியாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டம்மி ஆகிட்டே வர்றாங்க. சீனியர்லாம் டம்மி ஆயிடுறாங்க. இப்போ செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் வேட்பாளர் யாருன்னு போடணும். எடப்பாடி பழனிசாமி பண்ணவே இல்லை. ஒரு அதிருப்தி அவர்கிட்ட இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாஜகவில் இணைய போகிறான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பொதுவாகவே. இப்போ வேலுமணி அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சுதாரிச்சுக்கணும். நம்ம இல்லை நம்மளை பார்த்திங்கன்னா டம்மி ஆக்கி விட்டுருவான்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேலுமணி பார்த்திங்கன்னா தனி அணியாக செயல்பட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நடக்கும் என்னன்ற சூழ்நிலை அமையுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.